Hi, and this is Uma welcoming you all to my channel. துத்திக்கீரை பாசிப்பருப்பு சேர்த்து போட்டு செஞ்ச ஒரு கூட்டு ரெசிபி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இதுதான் அந்த துத்திக்கீரை. லீஃப்மே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக அகலமாக இருக்கும். ரெண்டு சைடுமே கொஞ்சம் வெல்வெட்டியாக இருக்கும், கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இலை. ஸோ இந்த மாதிரி ஒத்த ஒத்த இலையை நம்ம அரிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும். ஸோ எல்லா கீரையும் நம்ம ஆஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இலையை பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கொஞ்சம் பெரிய சைஸில் அகலமாக இருக்குது. இலையுமே கொஞ்சம் கனமாக இருக்குது. ஸோ நல்லா நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சிசர்ஸில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் சிசர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நம்ம நைஃப் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு இந்த உலக்கில் அரை உலக்கு வர அளவுக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு, ஊரெல்லாம் வைக்கல, ஜஸ்ட் அலசிட்டு வச்சுட்டா போதும். அதே மாதிரி பாசிப்பருப்பு தனியாக வேக வச்சு அதுக்கப்புறமா கீரையை வதக்கியும் செய்யலாம். இல்லை நேரடியாகவே கீரை பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து கூட்டி கூட செய்யலாம். நான் இன்றைக்கி செகண்ட் மெத்தடு தான் ஃபாலோ பண்ணி செய்கிறேன். 5 பல்லு பூண்டு நல்லா தோலோடு அலசிட்டு அதுக்கப்புறமா ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ரெண்டையும் நல்லா கொரன்னு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெள்ளைப்பூடு சீரகத்தை நம்ம நுணுக்கி சேர்க்குறப்போ நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2 நாட்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு. நான் இன்றைக்கி கீரை நான் டைரெக்டாக குக்கர்லேயே பண்ணிட போகிறேன். நம்ம இந்த மாதிரி மெத்தட்லேயும் பண்ணலாம், இல்லை தனியாக பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கீரையோடு சேர்த்தும் சமைக்கலாம். இப்போ பேன் சூடான உடனே ஒரு ஸ்பூன், ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு உளுந்த பருப்போடு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடித்த உடனே வெங்காயத்தையும் வரமிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், தக்காளியுமே நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நமக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல். வரமிளகா சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாளிப்புமே நம்ம ஃபஸ்ட்டே செய்யலாம், இல்லைன்னா கீரை சமைச்சு முடித்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக கூட தாளிப்பு சேர்த்து செய்யலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு சாஃப்டாக. இந்த டைமில் நான் வெள்ளைப்பூடு சீரகப்பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். இதோட நான் துத்திக்கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். நம்ம பாசிப்பருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பு இல்லை கடலைப்பருப்பு அதுவும் சேர்த்து செய்யலாம். பட் கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிறப்போ நம்ம பருப்பு முதல்ல வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீரையோடு சேர்த்து செஞ்சால் பருப்பு நல்லா மசிஞ்சு வரும். துவரம்பருப்பு கூட நம்ம தனியாக வேக வச்சு செய்யலாம், இல்லைன்னா அந்த கீரையோடு சேர்த்தும் செய்யலாம். எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, ஸோ நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து தான் நான் இன்றைக்கி கீரை பண்ணுறேன். நமக்கு எந்த ஆயில் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நம்ம செய்யலாம். கீரை சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பாதி பாகம் அது சுருங்கி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கீரையை வதக்கி எடுத்துக்கலாம். கீரையுமே நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன்.
தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நான் கழுவி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பாசிப்பருப்பை நான் தண்ணியில் ஊற வைக்கல, ஜஸ்ட் அலசி மட்டும் வச்சுட்டேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம எல்லாம் கூட்டி வச்சுட்டு விசில் விடுவோம் இல்லையா, அந்த டைம்லேயும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா குக் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க விடுவோம் இல்லையா, அந்த டைம்லேயும் சேர்த்துக்கலாம். ஸோ மூடி போட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். விசில் அடங்கினதுக்கப்புறமா நான் கீரையை மறுபடியும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறேன். ஸோ கொஞ்சம் நீர் சத்து இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பேனில் கொதிக்க வைக்கிறப்ப அதுக்கு இன்னும் கொஞ்சம் வத்திரும். அதுக்காக டேஸ்ட்டுமே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி ஓப்பன் பாத்திரத்தில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட நான் கொதிக்க வச்சுருப்பேன். ஸோ அப்பப்போ லைட்டாக நம்ம கரண்டியால் மசிச்சு விட்டோன்னா கூட அந்த பருப்பு நல்லா மசிஞ்சிரும். நம்ம கீரை செய்கிறப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய், அதே சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்து பண்ணால் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ சில குழந்தைங்களுக்கு நெய் டேஸ்ட் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி கீரையோட சேர்த்து செஞ்சு கொடுக்குறப்போ அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் தனியாக தெரியாது. இப்போ கீரை பருப்பு எல்லாமே ஒன்று கூடி நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம சாதத்து கூட அதில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்குமே இது நல்லாயிருக்கும். Hope you like my video. Thank you and happy food.